குடும்ப தகராறில் மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரித்த கணவரும் பலத்த தீக்காயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டையைச் சேர்ந்த பாலாஜி சித்ரா தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் கணவரின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக சித்ரா 2 பெண் குழந்தைகளுடன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐயம்பேட்டை கிராமத்தில் உள்ள தாய் வீட்டில் சில ஆண்டுகளாக வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி சித்ரா தமது தாயார் வீட்டில் முறுக்கு சுட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த கணவர் பாலாஜி சித்ரா மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்த சித்ரா அருகே இருந்த பாலாஜியை கட்டிப்பிடித்துள்ளார். இந்த சம்பவத்தில் பாலாஜியும் பலத்த தீக்காயமடைந்தார். 90% தீக்காயமடைந்த சித்ரா ஏற்கனவே உயிரிழந்தார். 60% காயங்களுடன் வேலூர் அடுக்கம்பாறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாலாஜியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆத்தூர் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது ரயில் மோதி 2 பள்ளி மாணவர்கள் பரிதாபமாக பலியானர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள புத்திரகவுண்டன் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் அரவிந்த் ஆகியோர் ஏத்தாப்பூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் 2 பேரும் வெளியே சென்றுவிட்டு மீண்டும் தனது வீட்டிற்கு செல்வதற்காக புத்திரகவுண்டன் பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக சேலத்திலிருந்து விருத்தாச்சலம் நோக்கி சென்ற பயணிகள் ரயில் பள்ளி மாணவர்கள் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட 2 பேரும் படுகாயமடைந்தனர். இதில் தினேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அரவிந்தும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.